வில்சன், நீங்க எப்படி பாக்குறீங்க வில்சன்? இதுக்கு பின்னால வேற கணக்குகள் இருக்கா, இல்ல இன்னைக்கு ஒரு 2 நாள் நடந்த நிகழ்வா புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இப்போ இது பார்த்தீங்கன்னா அதனால விஜய் அவர்களுடைய உயரம் இன்னும் அதிகமாக கூடியிருக்கிறது அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கடந்த காலத்தை நம்ம ஏதோ விரோத மனப்பான்மையில் மட்டும் இருந்தாங்க கிடையாது. தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்தாங்கன்னா, மாறி மாறி ஆட்சி கட்டிலில் இருக்கும்போது இயற்கையாகவே விரோத மனப்பான்மை கட்சிகளுக்குள்ளே சேர்ந்துடும். அது இல்லைன்னு சொல்லலை. 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகு எதிர்கட்சியில் இருந்த கலைஞரை போய் பார்த்தாரா? பார்க்கல. 71 அதே மாதிரி கலைஞர் வெற்றி பெற்ற பிறகு அன்றைக்கு போய் காமராஜரை பார்த்தாரா? பார்க்கல. 67 அண்ணா பார்த்துட்டாரு சார். அதை தான் சொல்ல வரேன் சார், வித்தியாசம் சொல்ல வரேன். நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, நீங்க பார்த்தது நீங்க சொல்லிட்டீங்களா, பார்க்காதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நடக்கலன்றீங்க? இல்ல, இவங்கெல்லாம் நல்ல அரசியல் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ஜெயலலிதா அம்மா காலத்துல விரோத அரசியல், நான் ஆக்கப்பூர்வமான நல்ல அரசியல் பண்ண காலத்துல பார்க்கலன்ற உதாரணத்தை சொல்றேன். 67 பார்த்தது காரணம் நீங்க சொல்றது இன்னைக்கு மாதிரி என்னன்னா, பொறுத்து பார்க்கணும்னா மேடன் ஆட்சிக்கு வராங்க, முதல் முறையாக ஆட்சிக்கு வரவர்கள், இல்லைன்னா அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி போய் பார்க்கறது ஒரு வழக்கம். நம்ம இன்னும் பொசிஷனிங் பண்ணிக்கல, அதனால எல்லாரையும் அரவணைச்சுக்கலாம். அதுதான், அது ஒரு காரணம். நம்ப தகுந்த காரணம் அது ஒன்று. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அனுபவம் இன்மை, அரசியல் அனுபவம் கிடையாது, இல்லைன்னா ஆட்சி அனுபவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பார்த்து அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறது ஒரு நாகரிகமாக கூட நினச்சிக்கலாம். இது ஒன்று. இதுதான் முன்னுதாரணம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் தான் இந்த விரோதம் இருக்குதுன்றீங்க. காங்கிரஸும் பிஜேபியும் என்னைக்கு பார்த்துக்கிறாங்க ஒன்றா? வில்சன், நீங்க எந்த அளவுக்கு இருக்காங்க? வில்சன் ப்ளீஸ். இன்னொரு முக்கியமாக அடிக்கோடிட வேண்டியது, அவர் இப்போதான் புது பிளேயரா இருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு இது நடந்தாதான் நம்ம யோசிக்கணும். 5 வருஷத்துல ஒருவேளை அதிமுகவோ வெற்றி பெற்றா விஜய் போய் பாப்பாங்களா, இல்ல விஜய் வெற்றி பெற்றா இவங்கள பாப்பாரா? அது அங்கதான் அதனாலதான் நடிகரா இருந்து வரவர், அதனாலதான் அந்த அஃபெக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப நம்ம டீகோட் பண்ணி வித்தியாசம். ஆமா, அவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டார் நம்ம நினைக்க வேண்டாம். பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்ணல, ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அவர் கொண்டு சேர்க்கிறாரு அப்படின்றது கிடையாது. இப்போ அம்மா ஆத்மி பிஜேபி பெரிய அளவில் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி திருநாவல் பிஜேபி மிகப்பெரிய பகையில் இருப்பாங்க. தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆர் கட்சியும் அது கரெக்ட், ரொம்ப மோசமா இருக்கு. எந்த அளவுக்கு ஆந்திரா நம்ம தமிழ்நாட்டோட அங்க யார் இருந்தா அங்க ஜாதி. இப்ப நீங்க பாக்குறப்ப சரி, நம்ம அடுத்து கொஞ்சம் நகர்த்துவோம். இப்ப இவரோட அரசியலுக்கு பின்னால் யார் இவருக்கு எதிர்முகாம்ல போறாங்க, யார் இவரோட கைகோர்க்க போறாங்க? இது 2 காரணம். மூணாவது இதை சேர்த்து சொல்லுங்க, நீங்க நுணுக்கமா சொன்னதுன. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ண போறார்? இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, அத பேசு. இப்போ இந்த பாக்குறதுல இன்னொரு டீகோட் பண்ணீங்கன்னா மூணாவது காரணம் ஒன்று இருக்குது. அவருக்கு அந்த ஃபார்முலா சக்சஸ் ஆகுது. என்ன ஃபார்முலா சக்சஸ் ஆகுதுன்னா, நிறைய பேரை நம்ம கொள்கை தலைவர்லாம் வச்சிருக்கலாம், எல்லாரையும் சேர்த்துக்கணும்னா இன்க்ளூசிவ் பாலிசிக்ஸ். உங்க தலைவரையும் எடுத்துக்கிறேன், இவங்க தலைவரையும் எடுத்துக்கிறேன், அவங்க தலைவரையும் எடுத்துக்கிறேன், எல்லா தலைவரையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வீரமங்கை வேலு நாச்சியார்ல இருந்து கடைசியில் ஜெயலலிதா அம்மா வரைக்கும் எடுத்துக்கிட்டார். கலைஞரும் சொல்லிட்டாரு. இது சக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்ப இவர் சொன்ன மாதிரி ஒரே எடுத்துக்கலாம், ஸ்டாலின் எடுத்துக்கலாம். அதுல ஒரே ஒருத்தரை மட்டும் வெளியில நிறுத்திட்டாங்க, பாஜகவை மட்டும் அவர் வெளியில வச்சுட்டார். நாளைக்கு சந்திப்பாரு. அது வேற இல்ல, அது சந்திப்புன்றதுக்கு பின்னால் அரசியலா நாளைக்கு யாரோட தீவிரமா இன்னைக்கு தான் விஜய் நம்ம சொல்றோம் பிஜேபி வெளியே வச்சிட்டாருன்னு. தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் பிஜேபியை கூட தான் வச்சிருக்காருன்னு சொன்னோம். அதை விமர்சிக்கவே இல்லைன்னு சொன்னோம். அப்புறம் அப்ப அந்த அதையும் பாலிசியா கொண்டு போனார்ல, எந்த அளவு கொண்டு போனார் அவரு, அது பேரை குறிப்பிடாம எந்த அளவு கொண்டு போனார் நம்ம சொன்னோம். வில்சன் எப்படி டீகோட் பண்றாரு அப்படின்னா, ஒரு புது பிளேயர், அவர் எல்லாரையும் இன்க்ளூசிவா வச்சு சில இடங்கள்ல சைலண்டா இருந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு வசீகர தலைவர், அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா அதுதான். இப்போ இன்னொரு விஷயம், நீங்க ஸ்டாலின் ஐயாவை போய் பார்த்தா அதுக்கு அடுத்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அது கடந்த காலத்துல இருந்து முன்னாள் முதலமைச்சர்னா கூட அவர் தான். அதுதான் பார்க்கணும். அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன சார்? அதான் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்ப இதெல்லாம் முடிஞ்சு ஏதாவது மிச்சம் மீதி வந்து அவங்கள மட்டும் போய் பார்க்கலாமா? அதான் நாகரிகம். அது புரோட்டோகால். தலைவர் அவரு சார், ஒரு தலைவர் இருக்கிறான்னா கட்சிக்குள்ள என்னைக்கு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை முடியறதுக்கு 2 வருஷம் கூட ஆகும். 2 வருஷம் கழிச்சு பாப்பாரா? சரி, அன்புமணி ஐயாக்கும் ராமதாஸ் ஐயாக்கும் முடிஞ்சிருச்சா? அன்புமணி ஐயா எப்படி போய் பார்த்தாரு? இல்ல எந்த ஆலயத்துக்கு போய் பார்த்தாரு? ராமதாஸ் ஐயாவை தானே சார் முதல்ல பார்த்திருக்கணும்.
இல்ல இல்ல மூத்த தலைவர்னா பெருமாள் மணி, நீங்க லாஜிக்கா சொன்னீங்கன்னா வில்சன் சொல்ல மாதிரி நீங்க புரோட்டோகால் படி பார்த்து இபிஎஸ்க்கு நீங்கள் நாங்க பார்க்க வரோம்னு சொல்லி அவரு வேண்டாங்க சூழல் சரியில்லைன்னு திருமாவளவன் அவர்கள் மாதிரி சொன்னா அது வேற. வில்சன் கேக்குறது இது நீங்க செலக்டிவா பார்க்காம விட்ட மாதிரி இருக்குல்ல. இல்ல உங்க கேள்வியோட நுட்பமே எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது நீங்க சொல்ற ஒண்ணு ரைட்டு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒருவேளை இவங்களை எல்லாம் பார்த்துட்டு அஇஅதிமுகவையும் பாஜகவையும் பார்க்கல அப்படின்னா அதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு அப்படிங்கறது தான் உங்க கேள்வி. கரெக்ட். அது இருக்கா இல்லையான்றது நாளைக்கோ நாளை கழிச்சோ தெரிஞ்சிடும். அது கரெக்ட். ஏன்னா இப்போ உங்க கொஸ்டின் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கேட்டப்ப கூட புரியல. சோ அப்ப இவர் என்டிஏவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்றாரா, பாஜகவுக்கு எதிரான ஒரு முகாமாக? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸோட கைகோர்த்தாச்சு, அது அகில இந்திய அளவுல ஒரு பெரிய செய்தி ஆயிருச்சு. அப்ப அந்த நுட்பம் எனக்கு அது இருக்கு. ஆனா அதற்கான பதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாளைக்கு நாளை கழிச்சு நமக்கு நிச்சயமா அதற்கான பதில் தெரிஞ்சிடும். அப்படியே இருந்தாலும் கூட நீங்க சொல்ற மாதிரி வில்சன் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க முன்னாள் முதல்வர்கள்ன்ற வரிசையில நீங்க ஏடிஎம்கேவை நீங்க இல்ல சார், அது சார் ஐயா எனக்கு வில்சன் ஐயா சொல்ற பதில்ல இருந்து அதுக்கு நான் ஈஸியா பதில் சொல்லிடுவேன். ஆனா நீங்க கேக்குற கேள்விதான் இதுல ரொம்ப பொலிட்டிக்கல் கொஸ்டின். ஏன்னா அது இன்னைக்கு வந்து 2 முகாமா பிரிஞ்சு போய் தற்கால சபாநாயகர்கிட்ட கூட்டி கொடுத்திருக்காங்க. அங்க இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் வீட்டுல இன்னைக்கு நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து கூட்டிட்டு இருக்காங்க. அதனால அது எனக்கு புரியுது. ஆனா ஜீவா சொன்ன ஒரு இடம் இருக்குல்ல, நீங்க பெரியாரை கொள்கை தலைவராக ஏத்தாச்சு, பெரியார் திடலுக்கு பதவி ஏத்தோன்னு போயாச்சு, பெரியார் முழக்கமும் போட்டாச்சு. இது யார் ஒரு மந்திரி சொல்ல சொல்ல முதலமைச்சர் ரிப்பீட் பண்ண பிறகும் ஜீவா ஒரு கேள்வி கேட்டார்ல, ஜீவாவை நான் குறைச்சு மதிப்பிடல. அவர் எதிர்காலத்துல திராவிடர் கழகத்தையே வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு கொள்கை படிப்பு உள்ளவர். எனக்கு அதுல எல்லாம் அவரோட கொள்கை படிப்புல எல்லாம் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனா வெங்கட்ரமணனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படின்னு ஒரு தனிநபர் மேல போய் இறங்குறாங்கல்ல, புரியுதுங்களா? அவர் தனி. அப்ப என்னன்னா சித்தாந்தம், இந்த சித்தாந்தங்கிறது வேற, அது தனிநபர்களால பாதிக்கப்படாது அப்படிங்கிற இடத்துக்கு ஐயா விஜய் போறாரு. எனக்கு அமைச்சருங்க அவரு அறிவிக்கல, இன்னும் அறிவிக்கல. இல்ல நம்ம அறிவிக்கலாம். நான் அதான் சொல்றேன். ஒரே நிமிடம். இப்போ ஜீவா போன்றவர்கள் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கொள்கையிலையும் எவ்வளவு ஆழன்னு எனக்கு தெரியும். சரி. ஆனால் அவரை போன்றவர்கள் கூட ஒரு தனி மனிதரை சுட்டி காட்டி நீங்க இன்னும் தனி மனிதர் ஒரு விஷயம் பேசலாம். முதல்வர் கான்வாயோட பெரியார் திடல் போன அமைதியா இருங்க. நம்ம அடுத்த சுற்றுல நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறது, பலருக்குமே என்ன இவர் என்ன திமுக பாலிடிக்ஸே முன் வச்சு பேசுறாரு, திமுக கூட்டணி கட்சிகளோட தான் இணக்கமா இருக்கிறாருன்னா இவர் திமுக இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி என்டிஏவோட போறாரா? அப்ப திமுகவுக்கான ரோல் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல திமுக என்ன செய்ய போகுது? இல்ல நீங்க கேக்குறது முக்கியமான இடம் தான். நம்ம பேசுவோம். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். நீங்க கேக்குறது முக்கியமான கேள்வி. ஒரு பிரேக் எடுத்து என்டிஏவுக்கு எதிரா தன்னை பொசிஷன் பண்ணுகிறாரா ஐயா விஜய்? அந்த இடத்துல அந்த முக திமுக என்ன பண்ணல, ரோல் என்ன பண்ண போறாங்க? அதுல நான் மார்க் பண்றேன்.